தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றும் ஊழியர்கள் ஊதிய உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இரண்டாவது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் போலீசார் அவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, தொடர்பான விரிவான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சிகாமணி. தொடர்ச்சியாக கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித் துறையில் பணியாற்றக்கூடிய ஊழியர்கள் பணி நிரந்தரம், ஊதிய உயர்வு உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொடர்ச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். இவர்கள் கடந்த 4 ஆண்டுகளில் திமுகவுடைய ஆட்சியில் இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றி தர வேண்டும் என்பதாக முன்னெடுத்து பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவது தொடர்பாக இந்த அரசு எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால் கடந்த ஆண்டு காலவற்ற வேலை நிறுத்த போராட்டத்தை முன்னெடுத்தார்கள். அப்போது இவர்களை சந்தித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அரசு இவர்களது கோரிக்கையை நிறைவேற்றுவது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதாக வாக்குறுதி அளித்திருந்தார்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுவது தொடர்பாக எந்த ஒரு அரசாணையும் பிறப்பிக்காத காரணத்தினால் கடந்த டிசம்பர் மாதம் 26ஆம் தேதி முதலாக அடுக்கடுக்கான போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். வேலை நிறுத்த போராட்டம், அடையாள போராட்டம் என்கிற பல கட்ட போராட்டங்களை முன்னெடுத்திருந்தார்கள். எதற்கும் பதிலில்லாத காரணத்தினால் நேற்று முதலாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு ஊரக வளர்ச்சித்துறையைச் சேர்ந்த ஊழியர்கள் சென்னை வள்ளுவர் கோட்டம் பகுதியில முற்றுகையிட்டு தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இதனால் அந்த பகுதி முழுவதுமே பரபரப்பான சூழல் என்பது காணப்பட்டது. இந்த நிலையில் இன்றைய தினம் போராட்டத்தில் ஈடுபட்ட 1000க்கும் மேற்பட்ட பணியாளர்களை தற்போது கைது செய்து வலுக்கட்டாயமாக வாகனங்களில் ஏற்றி அண்ணா நகரில் இருக்கக்கூடிய சமுதாய கூடத்திற்கு கொண்டு சென்றிருக்கின்றனர். இவர்களது கோரிக்கை என்பது ஊதிய உயர்வு, பணி நிரந்தரம், EPF, ESI, மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட அனைத்து வசதிகளையும் எங்களுக்கு செய்து தர வேண்டும் உள்ளிட்ட அந்த 16 அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது தொடர்பாக அரசு ஏற்கனவே எங்களுக்கு நிறைவேற்றி தருவதாக வாக்குறுதி அளித்தார்கள். ஆனால் கொடுத்த வாக்குறுதியை இதுவரை நிறைவேற்றாமல் தொடர்ந்து எங்களை காலம் தாழ்த்தி வருகிறார்கள். இந்த நிலையில் அறவழியில் போராட வேண்டும் என்று முயற்சிக்கக்கூடிய எங்களையும் வலுக்கட்டாயமாக கைது செய்வது கண்டனத்துக்குரியது. எத்தனை முறை எங்களை கைது செய்தாலும் எங்களது கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதாக தெரிவித்து தொடர்ச்சியாக கைது செய்து வைத்திருக்கக்கூடிய இந்த மண்டபங்களிலும் போராட்டங்களை முன்னெடுத்திருக்கின்றனர். சிகாமணி, விவரங்களுக்கு நன்றி ஜெயலானி.